When I came here today, I was told that this is a village with 7 kovils, 7 temples. தமிழ் அரசியல்வாதிகள் விழித்துக் கொள்ள வேண்டிய காலம் வந்திருக்கிறது. I don't think there is any other village in Sri Lanka that has 7 temples. நான் இந்த 7 கோவில்களுடைய ஒரு கிராமத்தில் நான் இலங்கையில் எந்த பிரசித்தனை காணவில்லை. That is what makes you special. கல்வியில் ஒரு சிறந்த பெருமதியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. வரிவரக்கு மக்களுடைய வேதனைகளை சொல்லுகிற பலாலி ஜனதாவிற்கு கந்துல் கத்தாவ அந்த மகஜர்களை நாங்கள் அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். யாழ் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொள்ளும் ஒரு பகுதியாக ஏழாலை 7 கோவிலடி வளாகத்தில் மதிப்புக்குரிய கௌரவ பிரதம மந்திரி ஹரணி அமரசூரியா அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார். அங்கே பலதரப்பட்ட அமைப்புகளால் பிரதமரிடம் மகஜர்களும் கையளிக்கப்பட்டன. அதற்கு முன்னராக CNHR என்ற என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் ஏழாலையில 7 கோவிலடி. இன்னைக்கு இலங்கையினுடைய கௌரவ பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் 3 மணி அளவிலே இங்கு வர இருக்கிறார். நாங்கள் இந்த கட்சி சார்பாக வரவில்லை. எங்களுடைய வரிவரக்கு மக்களுடைய வேதனைகளை சொல்லுகிற பலாலி ஜனதாவிற்கு கந்துல் கத்தாவ அந்த மகஜர்களை நாங்கள் கையெழுத்தாக வந்திருக்கிறோம். கடந்த காலத்தில் ஜனாதிபதியிடமும் நாங்கள் எங்களுடைய பலாலி மேல்குடியேற்றம் நீதி விடுவிப்பு தொடர்பான மகஜர்களை நேரடியாக கையில் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைய தினமும் இந்த நாட்டை ஆளுகின்ற பிரதம மந்திரியினுடைய கைகளிலே நேரடியாக இந்த மகஜரை கொடுக்கிறது மட்டும்தான் இந்த வழியாக இருக்கலாம். உண்மையில என்னன்னு கேட்டால் கடிதங்கள் அனைத்துமே அங்கே பரிசோதிக்கிற இடங்களிலே வேண்டி அவர்களுடைய செயலாளர்களிடம் கொடுப்பதாக தான் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னோம். நாங்கள் பிரதமரிடம் இந்த கடிதங்களை நேரடியாக கொடுக்க வந்த நாங்கள் இல்லைன்னா நாங்கள் வெளியில போவதாக சொல்லியிருக்கோம். பின்னர் எங்களை அனுமதித்திருந்தார்கள். நாங்கள் இன்றைய தினமும் வழமை போல ஜனநாயக ரீதியில எங்களுடைய பிரச்சனைகளை பிரதம மந்திரி அவர்களிடம் தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். 3 மணி வரை இங்கே நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே ஒரு விடயம் இருக்கிறது என்னென்றால், எவ்வாறு உள்ளூராட்சி தேர்தல் வெற்றி பெறுவதற்காகவே இவர்கள் இந்த கூட்டங்களை கூட்டியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எந்த கட்சியும் சார்பானவர்கள் அல்ல. ஆனா எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் விழித்துக் கொள்ள வேண்டிய காலம் வந்திருக்கிறது. ஏனென்றால் எங்கு அவர்கள் பணத்தில் நித்திர கொண்டுகிறார்கள். ஆனால் எங்கேயோ இருந்து வந்து இங்கே ஒரு அரசாங்கத்தினுடைய கட்சி மிக ஆழமாக
வேரூன்றி கொண்டிருக்கிறது. உண்மையில் அவர்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தலை மையமாக வைத்து யாழ்ப்பாணத்தில் பல பிரதேசங்களில் இவ்வாறான ஒன்று ஊழல்களை வைத்துக் கொண்டு வாரார்கள். ஜனாதிபதி வந்திருந்தார், இப்பொழுது பிரதமர் வருகிறார். அதே போல களத்தொழில் அமைச்சர் அவர்கள் ஊரூராக அந்த தங்களுடைய பிரச்சார பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் எங்களுக்கு தெரிகிறது. எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. அவரவர் தங்களுடைய வேலைகளை சரியாக செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நாங்கள் இதற்குடைய கட்சி அல்ல. ஆனால் இது எதிர்காலத்திலே பலர் இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில கூடுதலானவர்கள் மத்தியில அனுர வெல்லுவது சாத்தியமில்லை என்கின்ற கருத்து ஆழமாக பதிந்திருந்ததை காணப்படுகிறார். ஏன் அன்றை கூறுகிறார்கள் தெரியும், சாஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, அனுரைக்கு 4 லட்சம் வாக்கு. 4 லட்சம் வாக்குகளை பெற்ற அனுரை
for him to translate from English to Tamil. ஆங்கிலத்தில் எடுக்கப்பட்ட இடஒதுக்கீடான கௌரவ பிரதமர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார். Reverend Father, வணக்கத்துக்குரிய பிதா அவர்களே, Honorable Minister Ramalingam Chandrasekaran, கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சம்சுவர்களே, my colleague from Parliament, சக பாராளுமன்ற உறுப்பினர்களே, and all others on the stage here today இந்த மண்டபத்தில் representing வீட்டிருக்கின்ற NPP, and NPP உறுப்பினர்களே, all of you present here today for this meeting. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் பெரியவர்களே, Thank you very much for giving me this opportunity to speak with you after the completion of the parliamentary elections in 2024. இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதற்கு நான் மிக சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்வில் பார்லமெண்டத்தில் நாங்கள் ஆட்சி அமைத்த பின்னர் உங்கள் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். This is the first time I've been to Jaffna since that historical election. இந்த முதலாவது எனது வருகையானது கடந்த தேர்தலில் நாங்கள் பெற்ற வெற்றியின் பின்னர் நான் உங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். And it gives me great pleasure to be able to come to your village and to be able to meet with you and share some of my thoughts with you. இந்த கிராமத்திலே நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோட நான் என்னுடைய சில கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நான் நினைக்கின்றேன். I think 2024 was a very historical year for Sri Lanka. 2024 ஆண்டு மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. The last few years, the country has seen a lot of changes. கடந்த சில வருடங்களாக பல்வேறுபட்ட மாற்றங்களை எமது நாடானது கண்டு கொண்டிருக்கிறது. We faced a huge economic crisis. ஏனென்று சொன்னால் பொருளாதாரத்தில் மிகவும் பாரிய சிக்கலை எங்கள் நாடு எதிர்நோக்கியது. Where we became a bankrupt country. So இந்த நாடானது மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் இந்த ஆட்சியை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றோம். And we faced the worst economic crisis our country has ever faced. இந்த நாடானது எப்பொழுதுமே எதிர்பார்க்காத அல்லது எதிர்நோக்காத சிக்கல் நிலையிலே நாங்கள் இந்த வீட்டிருக்கிறோம். During the past few years, we also saw people mobilizing for change in this country. So இந்த நாடானது ஒரு மாற்றத்தினை மக்களுடைய மனங்களை ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வினை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். Citizens of this country decided that enough was enough. இந்த நாட்டினுடைய ஒரு தீர்மானத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் நாங்கள் எந்தவித கஷ்டங்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவில்லை. And that we want a different kind of country. நாங்கள் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான அல்லது ஒரு மாற்றத்தினை எதிர்நோக்கியவர்களாக காணப்படுகின்றோம். A different political culture. வித்தியாசமான ஒரு அரசியலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். A different style of leadership. வித்தியாசமான ஒரு ஆளுமையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். And a kind of governance where people could also participate. இந்த ஆட்சியானது மக்களுடைய பங்களிப்பை நோக்கியதான மக்களுடைய பங்களிப்பை உடைய ஒரு ஆட்சியை நாங்கள் உருவாக்க காத்திருக்கின்றோம். So we must understand the 2024 elections in that context, as part of the changes that took place in the last 3 to 5 years in this country. நாங்கள் ஒரு தீர்மானத்தை அவதானித்திருக்கின்றோம். மக்களானவர்கள் 2024 ஆண்டு எமக்கு அளித்த ஒரு வாக்கின் அடிப்படையாக தீர்மானத்தை அடிப்படையாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். That is why for the first time perhaps in our history since independence, we have such a different parliament and we have such a different leadership. So இந்த 24 ஆண்டு நடைபெற்ற தேர்தலானது எமக்கு வித்தியாசமான ஒரு தலைமைத்துவத்தினையும் வித்தியாசமான அரசியல் நீரோட்டத்தினையும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். People made the first change when they elected a president from a background similar to most of us here. Came from a simple village, simple family, a farmer's son. So நீங்கள் தெரிவு செய்த ஒரு ஜனாதிபதியானவர் ஒரு உங்களை போன்ற உங்களுடைய கிராமத்திலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதி நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். That was the first change.
இது வந்து முதலாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. And then at the general election, you made even a bigger change. So the பொது தேர்தலானது ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. Instead of filling the parliament with people who consider being in parliament their right because they are part of a political family, you elected people who were like you, who represented you. So கடந்த காலத்திலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது அரசியல்வாதிகள் வந்து ஒரு பரம்பரை அரசியலில் இருந்து வந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த வருடம் இந்த எலெக்ஷனில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வந்து வித்தியாசமான மக்கள் பிரதிநிதிகளாக காணப்படுகிறார்கள். That is why today in Parliament you see members of Parliament who don't come from political families. So இந்த தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்தவித அரசியல் குடும்ப பின்னணியை கொண்டிருக்காத ஒரு சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். You see a real range of backgrounds in Parliament. இது வந்து உண்மையான ஒரு அரசியல் பாரம்பரியத்தினை ஏற்படுத்தி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. There are doctors and university lecturers. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் அப்படிப்பட்ட கல்வி தகுதி வாய்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். But you also have farmers. அந்த விவசாயம் கூட எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகிறார்கள். You also see members of the Malayalam community. நீங்கள் வந்து ஒரு விவசாயத்தை பின்னணியை கொண்ட பார்க்கக்கூடிய இருக்கிறது. Not the bosses of the Malayalam community, but people who are sons and daughters of those who have workers in the Malayalam community. So ஆகவே இந்த உறுப்பினர்கள் வந்து அதாவது சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். The majority of members in the parliament, the representatives from the government in parliament today are people that you know and are like you and have very similar experiences to you. இந்த பார்லிமென்ட்ல தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வந்து சாதாரண குடும்ப பின்னணியில் வந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவங்க வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நோக்கங்களை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். This is why for the first time in parliament you see a government made up of representatives from every district, having won 24 out of 25 districts in this country. ஆகவே இந்த பார்லிமென்ட் பிரதிநிதிகள் மிகவும் எளிமையான குடும்ப பின்னணியை கொண்டிருப்பவர்களாக காணப்படுகிறார்கள். 24 மாவட்டங்கள் 23 மாவட்டங்கள் இந்த நிலைமை காணப்படுகிறது. That is why for the first time in parliament we have been able to increase the number of women in parliament. இந்த பாராளுமன்ற பிரதிநிதிகளில் பெண்களுடைய பங்களிப்பை நாங்கள் அதிகரிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். We have 22 women in parliament this year. தற்பொழுது 22 பெண் பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்ற காணப்படுகிறது. You know the previous highest number was only 13. ஆகவே கடந்த காலங்களில் 13 உறுப்பினர் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த 22 உறுப்பினர்கள் காணப்படுகிறார்கள். Now we have 20 who are from the NPP. தற்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் 21 உறுப்பினர்கள் வந்து அந்த NPP கட்சியை கொண்டுள்ள காணப்படுகிறார்கள். But we don't think that's enough. இது வந்து போதுமானதாக காணப்படவில்லை. Because in the population of the country, women, that's us, 52%. இந்த இலங்கையிலே 52% பெண்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த பெண் பிரதிநிதித்துவமானது எமக்கு போதுமானதாக இல்லை. In parliament, out of 225, only 22. இந்த பார்லிமென்ட்டில் 225 உறுப்பினர்கள் காணப்படுகிறார்கள். இருந்த பொழுது 22 பெண்களே பார்லிமென்ட் உறுப்பினர் காணப்படுகின்றனர். Do you think that's enough? நீங்கள் இது போதும் என்று நினைக்கிறீர்களா? No. We want more representation for women. Yes? அப்ப இது போதும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அதிகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? So then we have to make sure that at the next parliamentary election we must elect women from Jaffna to parliament. ஆகவே நீங்கள் பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருந்து நீங்கள் அதிக பெண்களை அனுப்ப வேண்டும். Yes, and that is why
that we must aim for. Women from Jaffna must be in parliament in the next election. அடுத்த பார்லிமென்ட்டில் நீங்கள் பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும். And we must increase the number of women. நாங்கள் பெண் பார்லிமென்ட்டை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். புறம் யாழ்ப்பாணத்திலிருந்து. We also see that through this the political change that happened in the last year, there are a lot of expectations from people. So கடந்த பார்லிமென்ட் தேர்தல் அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் மக்களிடையே அதிகரித்து காணப்படுகிறது. For the first time, we have a government that has been elected by the vast majority of people in this country. முதல் தடவையாக எமது அரசாங்கத்தினை அமைத்திருக்கிறது. That's a huge responsibility for our government. எமக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது மக்கள் சேவை தொடர்பாக வந்து. Because across the country, people have placed their trust in us. So இந்த நாடு பூராக வந்து எமக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. We think that here with us there's a real opportunity to really make a historical change in this country. ஆகவே இந்த நாட்டிலே வந்து ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது. To achieve something that we have not been able to achieve since independence. So நாங்கள் வந்து ஒரு இலக்கினை அடைய வேண்டியிருக்கிறது, பாரிய இலக்கு அடைய வேண்டியிருக்கிறது. ஆகவே அதற்காக நாங்கள் மிகவும் கடுமையாக உழைப்போம். And that is a country where we all come together and we all work together and we work towards a collective goal and the collective well-being of all of us. ஆகவே அந்த இலக்கினை அடைவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Where no citizen feels like he or she is a second-class citizen in this country. இந்த நாட்டிலே இரண்டாவது பிரஜைகள் என்று சொல்லி யாரும் இருக்க முடியாது. Where irrespective of where you live, your ethnicity, your religion, the language you speak, your gender, you feel that you belong to this country. ஆகவே நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், நீங்கள் இரண்டாவது பிரஜை யாரும் இல்லை. உங்களுக்கு வந்து எந்தவித வேறுபாடு இருக்காது. அதாவது பால் அடிப்படையிலேயோ பிரேச அடிப்படையிலோ இட அடிப்படையிலோ எந்தவித வேறுபாடும் எமக்கு இருக்க மாட்டாது. We have a real opportunity to make that change, to make it real for all of us. நாங்கள் உண்மையான மாற்றத்தினை எதிர்பார்க்கிறோம். You know that for the past several years, governments that have been elected maintain their power by dividing us. கடந்த காலங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல்வேறுபட்ட இன முரண்பாடுகள் பிளவுகளை அடிப்படையாக கொண்டே கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. So this is the first time that a government has been elected on a mission, on a message and a promise of unity. ஆகவே இந்த அரசாங்கமானது இன ஒருமைப்பாடினை அடைவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இதுவே எமது இலக்காக காணப்படுகிறது. On a message of unity that is not about erasing our differences. So இந்த இலக்கானது எமது மக்களுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்தின் அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது. But on a mission that appreciates the diversity and the differences amongst us. ஆகவே இதற்கு எம்மொரு அதாவது பல்வேறுபட்ட சமூகங்களிடையே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட வேறுபாடுகளை உள்ளடக்கி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சியாக அமைய வேண்டும். Equality doesn't mean that we are all the same. அதாவது சமநீதியானது ஒரே மாதிரியாக காணப்படாது. Equality means that even that though we are different, as citizens we have the same rights. சமநீதியானது அதாவது பாதிக்கப்பட்டவருக்கும் அல்லது பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் அதிகமாக கசரை ஏற்படுத்த வேண்டும். That it means as Sri Lanka we understand that the differences, the diversity in our country is our strength, is what makes us special, is what makes us unique. எமது இலங்கையினுடைய ஒரு பலம் அல்லது சக்தியில் பல்வேறுபட்ட இடப்பெருமங்கள் காணப்படுகிறது. அதுவே எமது இலங்கையினுடைய மிகவும் கவர்ச்சியாக ஒரு கருப்பொருளாக காணப்படுகிறது. When I came here today, I was told that this is a village with 7 kovils, 7 temples. நான் இந்த கிராமத்தில் இருக்கிற பொழுது 7 கோவில்கள் காணப்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
I don't think there is any other village in Sri Lanka that has 7 temples. நான் இந்த 7 கோவில்களுடைய ஒரு கிராமத்தில் நான் இலங்கையில் எந்த பிரசித்தனை காணவில்லை. But that is what makes you special. அதுதான் இப்பொழுது எதிர்பார்க்க காணப்படுகிறது. And we have to protect that uniqueness. அதுதான் இப்பொழுது எமது பாதுகாப்பு நான் கருதுகிறேன். And I also learned that in this village there are traditionally there were 7 livelihoods. ஆகவே இந்த கிராமத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் 7 வகையான ஆலயங்கள் இருக்கின்றது. அதிலிருந்து பல்வேறுபட்ட பாரம்பரியங்களை கற்றுக்கொள்கிறோம். That is also unique. அது வந்து எமது ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. Usually one village, one livelihood. ஒரு கிராமத்திலே ஒரு கோவிலாக காணப்படும். One temple. ஒரு கோவில் ஒரு இதாக காணப்படுகிறது. Here's a village, 7 temples, 7 livelihoods. இந்த ஆலயத்தில் 7 வகையான ஆலயங்களும் 7 வகையான வாழ்க்கை முறைகள் காணப்படுகிறது. அவதானிக்கிறேன். That's amazing. பாராட்டப்படக்கூடியது, ஆச்சரியமானது. So if we think about it, I think perhaps in every village, in every community, there will be something special or unique about us that we can celebrate. ஆகவே எமது கிராமங்களிலும் அல்லது எமது மக்களுடைய பாரம்பரியங்களிலும் வந்து இவ்வாறான வேறுபட்ட விடயங்கள் இருப்பது வந்து அழகானதாக காணப்படும். And it is that difference that we celebrate while ensuring that all of us have equal rights. ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒரே வகையான உரிமையை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக நாங்கள் விளங்க வேண்டும். That is the beauty of Sri Lanka. அதுதான் அழகு. இலங்கையுடைய அழகாக காணப்படும். It takes only 6 hours, 7 hours maybe to come from one end of Sri Lanka to the other end of Sri Lanka. ஆகவே 6 மணி நேரங்கள் நாங்கள் இந்த பிரயாணம் செய்வதற்குள்ளாக அந்த வேறுபட்ட அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இலங்கைக்குள்ளே. But so much difference in that 6 hours. ஆகவே இந்த 6 மணி நேரங்களில் நாங்கள் வேறு வகையான அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. The food is different, the language is different, so many things you will experience during those 6 hours. Beaches, the hills, dry zone, all kinds of different flavors, languages, the environment is different, so much difference. இந்த சிறிய 6 மணி நேரங்களில் நாங்கள் அழகான அனுபவங்களை உழக்கூடிய காரணம், அதாவது வேறுபட்ட உணவு பழக்க வழக்கங்கள், வேறுபட்ட மொழிகள், வேறுபட்ட காலநிலைகள், வேறுபட்ட அமைப்புகளை போன்றவற்றை இந்த இலங்கையானது கொண்டிருப்பது மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது. That is the beauty of Sri Lanka. அதுதான் இலங்கையுடைய அழகு. But we all are brought together because we also have some collective idea of what brings us together. ஆகவே எமது ஒட்டுமொத்தமான அதாவது எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் முன்னேற்றக்கூடிய வகையில ஒரு வகையான முன்னேற்றத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம். We all want a good life. நாம் எல்லோரும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தினை உருவாக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். The pain of a mother from the north who loses a child and the pain of a mother of a south who loses a child is the same kind of pain. ஆகவே வடக்கிலே ஒரு தாயானவள் தனது புதல்வனை அல்லது மகனை இழந்த வேதனையானது தெற்கிலே அதே இழப்பும் அதே வேதனையும் ஒரே மாதிரியாக காணப்படுகின்றது. When we put our child to school in the north, we want the same good things for our child as a mother or father in the east or the west or the south or the center of the country. ஒரு தாயானவள் தனது குழந்தையை பாடசாலைக்கு அனுப்பி தான் எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்க்கையானது வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறது. When we go to a hospital, whatever hospital we go to, we expect there to be medicines, we expect there to be good doctors, we expect to be treated with dignity. ஆகவே எந்த ஒரு வைத்தியசாலைக்கு செல்கின்ற பொழுது அங்கே வழங்கப்படுகிற சேவையானது அங்கே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதையானது உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் எவ்வாறு சேவை வழங்குகிறார்கள் என்பது வந்து எல்லா மாவட்டங்கள் இலங்கை பூரா ஒரே மாதிரியாகவே இருக்க வேண்டும். When we go before the law, we want to be treated the same way. அதே போலதான் உங்களுக்கு நீங்கள் சட்ட உதவியை நாடுகின்ற பொழுது அதே வகையான சகலருக்கும் சமனான சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பது எமது நோக்கம். Whether you come from this family, that family, whether you have that political connection, this political connection, whether you speak Sinhala, Tamil, whether what part of the country you come from, whether you are rich or poor, nothing can make a difference. Before the law, everyone has to be equal. சட்டத்தின் முன் நீங்கள் எந்த குடும்பத்தில் வார்களோ அந்த குடும்பம் இந்த குடும்பம்
அந்த மொழி இந்த மொழி எந்த மொழியில் வந்தாலும் எந்த இடத்தில் வந்தாலும் எந்த சமயத்தில் வந்தாலும் சட்டத்தின் முன் நீங்கள் எல்லோரும் சமனாகவே நாங்கள் உங்களை கருதிக் கொள்வோம், அதை வழங்குவோம். As citizens, we want to be respected. நீங்கள் இளைஞருடைய பிரஜை, அதை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்கு மதிப்பு தர வேண்டியதாக காணப்படுகின்றோம். We want our leaders to listen to us. ஆகவே உங்களுடைய கருத்துக்களை எமது தலைவர்கள் செவிசாய்க்க வேண்டும். We want to be part of the decision-making process. உங்களுடைய ஆலோசனைகள் தான் எமது தீர்மானங்களில் பெரிய பங்களிப்பினை மேற்கொள்ளும். We don't want people at the top to be deciding everything for us. நமக்கு வந்து மேல்மட்டத்தில் இருந்து வர தீர்மானங்கள் மாத்திரம்தான் நமக்கு தேவையானது அல்ல. We want to be able to participate in that decision-making process. எமது தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமானதாக காணப்படும். We want to be considered active citizens. நாங்கள் உங்களுடைய செயல்பாடு உள்ள ஒரு பெரிய நாங்கள் உங்களை எதிர்பார்க்கின்றோம். These are the collective aspirations that bring us together despite our differences. ஆகவே உங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் சேர்த்து அதிலிருந்து தான் நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்வோம். And this government was elected by people who wanted to have that collective aspiration and a collective goal for this country. இந்த அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது உங்களாலே தான். ஆகவே உங்களுடைய தீர்மானத்தினை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அரசாங்க தீர்மானமானது அமையும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். And that is why 2024 was such a historical year for Sri Lanka. அதுதான் இது 2024 ஏற்பட்ட பாரிய அரசியல் மாற்றத்துக்கான அடிப்படையாக அமைந்திருந்தது. Because we defeated that old political culture of division, and instead we are building a country that's based on collective spirit and hope. அதனால்தான் 2024ஆம் ஆண்டு மத்திய சக்திகளானவை, மத்திய கட்சிகளானவை, மத்திய அரசியல் தலைமைத்துவமானது தோற்கடிக்கப்பட்டது. ஆகவே உங்களுடைய ஒட்டுமொத்தமான ஆசைகளும் தீர்மானங்களும் எமது அரசாங்கத்திலே தீர்மானம் காணப்படும். But there are still people who were defeated by you, who are still trying to cause trouble. ஆகவே உங்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியல் தலைவர்கள் who want to maintain their privilege, ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறார்கள். who don't want to be held accountable to the people. ஆகவே அவர்கள் வந்து உங்களுடைய நன்மைகளை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய காணப்பட மாட்டார்கள். Who would like to use division and hatred to again divide people and remain in power. தோல்வி பெற்ற அரசியல் கட்சிகள் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். You can hear them making noises again. நீங்கள் வந்து அவதானித்துக் கொண்டிருக்கலாம். பல்வேறுபட்ட செயற்பாடுகள், சத்தங்கள் அவரிடமிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. But last year we proved that the people of this country are stronger than those corrupt, elite, privileged few. ஆகவே இந்த அரசாங்கமானது தன்னை நிரூபித்து விட்டது. கடந்த காலங்களில் இருந்த அந்த ஊழல் ஆட்சியாளர்களை தோற்கடித்ததூடாக வந்து எமது அரசாங்கமானது ஊழல் அற்ற ஒரு அரசாங்கமாக செயல்படும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். They were defeated twice last year. அவர்கள் 2 தடவைகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அந்த கட்சியினர். And we will defeat them again. நாங்கள் மீண்டும் அவர்களை நாங்கள் தோற்கடிப்போம். Every time they try to divide us, the people of this country, we are confident, will continue to defeat them. அந்த தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் தொடர்ந்து மக்களை பிரிவுக்குட்படுத்தி தொடர்ச்சியாக வந்து அவர்கள் தங்கள் செயல்பாட்டை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். We will not let that corrupt, divisive, hate-filled political culture to re-emerge in this country. So நாங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். So that is the task that is before us. அதுவே எமக்கு முன்னால் உள்ள பாரிய ஒரு இலக்காக காணப்படுகிறது. But we have a lot of work. அத்துடன் பல்வேறுபட்ட செயல்களும் நமக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. We have an economy to build. எமது பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டியதாக காணப்படுகின்றோம். The development in this country has been very uneven. இந்த பொருளாதார ஒரு வளர்ச்சியானது ஒரு நேர்மையற்ற ஒரு வளர்ச்சியாக காணப்படுகிறது. The development plans of this country never focused on the people of this country. பொருளாதார அபிவிருத்தியானது எமது எதிர்காலத்தினுடைய ஒரு நோக்கினை அடிப்படையற்றதாக காணப்படுகிறது. It only provided
benefits for a few. இந்த கடந்த காலங்களில் அவர்கள் வந்து நன்மைகளை மட்டும் குறுகிய கால நன்மைகளை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்களாக காணப்பட்டிருந்தார்கள். That is why there is so much inequality in our country. கடந்த காலங்களில் நேர்மையற்ற ஒரு அரசியல் பொருளாதார முறைமை காணப்பட்டது. So we have to implement economic plans that will benefit the majority and not a few. ஆகவே ஏராளமான மக்கள் தமது பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத காணப்பட்ட பொழுது சிறிய ஒரு பிரிவினரே தமது அபிலாஷைகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். We have started that hard work. So நாங்கள் எமது பாரிய உழைப்பினை நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். We have stopped corruption and waste in government. ஆகவே நாங்கள் முதலாவது ஊழலை ஒழித்திருக்கின்றோம். மற்றது வளங்களை வீண்விரயம் செய்வதை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். We have 21 ministries. நாங்கள் 21 அமைச்சரவையை கொண்டிருக்கின்றோம். Previously, the portfolio that I hold, the one of education, was about 3 ministries. கடந்த காலங்களில் ஒரு கல்வி அமைச்சுக்கு கீழ் 3 வகையான அமைச்சுகள் காணப்பட்டது. But now it's 1 minister, 2 deputy ministers. The whole of education is under 1 ministry. தற்பொழுது ஒரு கல்வி அமைச்சானது ஒரு அமைச்சாக காணப்படுகிறது. ஒரு கேபினட் அமைச்சரும் We have 2 பிரதி அமைச்சரும் காணப்படுகிறது. We have reduced waste and corruption in that way. நாங்கள் தேவையற்ற செலவினை குறைத்திருக்கின்றோம். Those days, ministries were things that people divided amongst themselves for their own benefit. கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட பிரிவுகளாக அமைச்சர்கள் பிரிக்கப்பட்டு பல்வேறுபட்ட பிரிவுகள் ஏற்படுத்தி அவர் தமக்குரிய சேவைகளை தாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். There was no logic, no science, no rationality in how ministries were divided. கடந்த காலங்களில் எந்தவித விஞ்ஞான ஆதாரங்களை அடிப்படையில் அற்ற ஒரு அமைச்சர்களே தங்கள் பிரிவுகளாக வைத்திருந்தார்கள். Sometimes there are ministries for growing coconut in one place, coconut research in another place, selling coconut in another place, fertilizer somewhere else, irrigation somewhere else, all divided up. கடந்த காலங்களில் தெற்கு அபிவிருத்திக்கு ஒரு துறை அமைச்சு, தெற்கு உற்பத்திக்கு ஒரு அமைச்சு, தெற்கு விற்பனைக்கு ஒரு அமைச்சு, விவசாய வளங்களுக்கு ஒரு அமைச்சு, பல்வேறுபட்ட பிரிவுகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் கடந்த காலங்களில். There was a time when education and road development went together. Ministry of Education and Road Development. கடந்த காலங்களில் ஒரு கல்வி அமைச்சுக்கு கீழே கல்வி அமைச்சு, ரோட் வீதி அபிவிருத்தி போன்ற சம்பந்தமற்ற அமைச்சுகளை ஒன்றாக உட்படுத்தியிருந்தார்கள். And someone said that is because university students spend a lot of time on the road. கடந்த காலங்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து வீதியோரங்களிலேயே காத்திருந்தார்கள். Right? So there was no planning, no logic to how this way, but we've changed that. Now we have ministries that are organized according to subject and ministers who are responsible for an entire sector. கடந்த காலங்களில் அமைச்சுகளும் அதனுடைய உள்ளடக்கிற விடயங்களுக்கும் எந்தவித தொடர்பும் காணப்படவில்லை, எந்தவித விஞ்ஞானத்திய தொடர்பு காணப்படவில்லை. So we have changed things at the level of governance. So நாங்கள் அந்த அரசாங்கத்திலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். That is why we have been able to take decisions that are linked to each other, where there is coherence in the policy. ஆகவே எமது அரசாங்கமானது அந்த கருத்திட்டங்கள் போன்றவற்றுக்கு ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. We have been able to guarantee a price for farmers to buy paddy. ஆகவே நாங்கள் அந்த அரிசியை கொள்வனை செய்வதற்கு விவசாயிகளுக்கு உத்தரவாத விலையினை நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம். For the government has started purchasing paddy. அரசாங்கம் நெல்லினை கொள்வனை செய்வதற்கான திட்டத்தை ஆரம்பித்து விட்டது. Government paddy warehouses that were empty for so long are being filled today. கடந்த காலங்களில் நெல் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் களஞ்சிய சாலைகள் வெறுமையாக காணப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது நெல் களஞ்சிய சாலைகள் இப்பொழுது நிறைந்து காணப்படுகிறது. So we have been able to guarantee a fair price for farmers. ஆகவே விவசாயிகளுக்கு நாங்கள் உத்தரவாத விலையிலே நாங்கள் செயல்படுத்துகின்றோம். அதை உத்தரவாத விலையிலே நாங்கள் தந்திருக்கின்றோம். At the same time, we have to protect the consumer. அதே வேளையில் நுகர்வோரை நாங்கள் பாதுகாப்பதற்கான திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். That is why we have imposed a maximum retail price for rice. எனவேதான் அரசாங்கமானது அரிசிக்கு
உச்ச நிலையை இவ்வளவு தீர்மானித்திருக்கிறது. இது வந்து நுகர்வோருக்கு ஒரு பாதுகாப்பானதாக காணப்படும். So the farmer is also protected, the consumer is also protected. விவசாயிகளும் நுகர்வோரும் இந்த நிலை உறுதிப்படுத்துவதற்காக வந்து பாதுகாக்கப்படுகின்றனர். In this way, in every sector we are trying to bring about ways in which livelihoods can improve. The producers are protected, but the consumer is also protected. இந்த முறையானது எல்லா துறைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய செயல்படுத்துகின்றோம். இது வந்து எல்லா மக்களும் நன்மை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். Before I finish, I want to say a few words about the subject that I am responsible for. ஆகவே எனது உரையை முடிப்பதற்கு முன் சில விடயங்களை நான் உங்களிடம் முன்வைக்க காத்திருக்கின்றேன். I know that education is important, the education of your children, something that is very important to all of you. கல்வியானது மிகவும் முக்கியமானது. அது உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. The Jaffna district in particular has a tradition of valuing education. யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மரபு இருக்கிறது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மரபு யாழ்ப்பாணத்தில் காணப்படுகிறது. In the most difficult of circumstances, you manage to maintain a high standard of education. கடந்த பல்வேறுபட்ட கடினமான சூழ்நிலைகளில் இந்த சமூகமானது கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கியதை நான் அறிகிறேன். But I don't think that today we can be happy with our education system. அவை தற்பொழுது இருக்கின்ற கல்விமுறையானது மிகவும் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு கல்விமுறையாக காணப்படாமல் கவலை அளிக்கின்றது. It's become a burden on children, on teachers, on families. குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிக ஒரு சுமையான ஒரு கல்வி திட்டத்தையே இப்பொழுது கொண்டிருக்கிறது. So we intend to change this education system. நாங்கள் இந்த கல்வி ஒரு சீர்திருத்தத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். Today I learned that even though the northern province performs very comparatively well compared to other provinces, does comparatively well in the education system in exam performance, there are some serious problems. ஆகவே யாழ் மாவட்டத்தை நான் நோக்கின்ற பொழுது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டை நான் கல்வியில் ஒரு சிறந்த பெருமற்றினை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பரீட்சையிலும் சரி வேறு விடயங்களும் சரி இந்த நொதர்ன் ப்ராவின்ஸ் வடமாகாணமானது சிறப்பான நிலையை இருப்பதை நான் அவதானித்திருக்கின்றேன். About 70,000 children enter the education system every year in the northern province. 17,000 சிறுவர்கள் 17,000 பிள்ளைகள் கல்வியில் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள். But they drop at significant points, they fall off or get out of education. இந்த கல்வியில் அதாவது இடைவிலகல் என்பது ஒரு அதிகரித்த போக்கினை நான் அவதானிக்கின்றேன். We lose some at the grade 5 exam. நாங்கள் 5ஆம் ஆண்டு பரீட்சையை நாங்கள் அதாவது குறைக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். Then we lose a significant number after the O-levels. இந்த பரீட்சையில் ஒரு வீழ்ச்சியை அல்லது குறைவை ஏற்படுத்தும் என்று நான் அவதானிக்கின்றேன். We lose another lot after the A-levels. அதுடன் உயர்ந்த தரத்திலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நான் அவதானிக்கின்றேன். Children are entering our education system, but they are not leaving with skills, with confidence to face the world, with confidence to face problems, with a confidence in themselves. ஆகவே எமது பிள்ளைகள் கல்வியில் ஈடுபடுகின்ற பொழுது அவருடைய ஆளுமை, திறமை, தன்னம்பிக்கை போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எமது கல்வி திட்டம் அமைய வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். So I thank you once again for giving me this opportunity to speak with you. மீண்டும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அழகான வாய்ப்பு தந்தது உங்களுக்கு மீண்டும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். And let's work together and make this happen. And I thank you so much. ஆகவே நாங்கள் தொடர்ந்து உழைப்போம், தொடர்ந்து வெல்வோம், தொடர்ந்து உயர்வோம். நன்றி, வணக்கம். Thank you.